ஹலோ மக்களே, நான் தான் அவங்க க்ரூஸ். வாங்க டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கேம் வந்து ஜென்லெஸ் ஜோன். ஓகே, கேமுக்குள்ளே லோடிங் ஆயிடுச்சு, வந்தாச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா வி இன்ட்ரிபியூட்டு ஏதோ அப்பியர் ஆகிருக்கு ஹாலோ வேர்ல்டில் இருந்தாங்க. லெவல் 3 அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த 4th hit அந்த ஏரியாவுக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பொம்மை வந்து நம்மளோட கேரக்டரை சொல்லுது. இங்கே பாரு, டிவியை பாரு, டிவியில் என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு. அண்ணே நீனு பாருண்ணே அப்படின்னு அந்த தங்கச்சி சொல்லுது. இயர் கிவ் மீ. சத்தியமாக என்ன சொல்கிறேன் இதில் வேகமாக போடுது கைஸ். சப்டைட்டில் நீங்களே பார்த்து படிச்சுக்கோங்க. வேகமாக ஓடுது. நீ என்ன சொல்கிற? சத்தியமாக வேகமாக ஓடுது. 2 கேரக்டர் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இதை செலக்ட் பண்ணுவோமா இல்லை அதை செலக்ட் பண்ணுவோமான்னு தெரியல. லேடிஸாக இருக்கும், வயசா பெல்லா? வயசாகவே இருக்கலாம், நல்லாயிருக்கும். சரி, வயசை கன்ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம வயசை கன்ஃபார்ம் பண்ணுவோம். கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கூல். நியூஸ் புதுசாக நியூஸ் கிடச்சிருக்கான்னு கேட்குறேன். இப்போ வந்து நம்ம அந்த ஹாலோ உலகம் இருக்குல்ல, அந்த ஹாலோ உலகத்துக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்னு காமிக்க போகிறாங்க. இப்போ இந்த ப்ரீச் பண்ணி போனாங்கல்ல, அந்த இப்போ அந்த ஸ்க்ரீன் லோடிங் ஆகிட்டுருக்கு. இந்த கேம் வந்து காச்சா கேம். இது ஜீனியஸ் இம்பேக்ட் மாதிரி தான், நல்லாயிருக்கும். ஆனால் என்ன இந்த பாதி கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த ஹாலோ வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து ஒரு கேமிங் வேர்ல்டு. அந்த கேமிங் வேர்ல்டுக்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டோம். வந்தாச்சு. இந்த 3 தான் இப்போதைக்கு மெயின் கேரக்டர். இங்கே ஒளிஞ்சிய இடம் இருக்கே, நம்ம ஒளிஞ்சிக்கலாமே. அதுக்குள்ளே ஓடிட்டாங்க. அவ பேர் என்ன? இங்கே வர வேகமாக ஓடுறாங்க. இப்போ இந்த டிவிலெலாம் அந்த நியூஸ் தான் ஓடிக்கிருக்கு. இதே இந்த 14th ஸ்ட்ரீட் சிட்டிசன். ஐ ஆம் த ஹெட் ஆஃப் த கோர்ட். இந்த இதுக்கு வந்து ஹெட்டாக இந்த இதுக்கு 14th இதில் வந்து ஸ்கிப்பு பண்ணிக்கலாம். நம்ம வேணா இது ப்ளேபேக் பண்ணிக்கலாம். நல்ல மெத்தட், நிறைய மெத்தட் இருக்குது. சத்தியமாக என்ன சொல்கிறேன் இதில், என்னை பொறுத்தவரை இந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்கிறேன். இவன் வந்து கிரிமினலாம், அந்த இதுக்கு வந்து கிரிமினல் சொல்கிறாங்க. சீக்கிரத்தில் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு. இந்த கேஸில் என்ன விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அவன் பப்ளிக் ஏர்ஃபோர்ஸ் வந்து வருது, நீங்கள் வந்து அதை தடுக்கிறதுக்காச்சும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விண்டோ இப்போ செம்ம காமெடி ஒன்று நடக்கும் பாருங்க. நம்ம தலைவன் புல்லட்டை வச்சு ஒரு வழி பண்ணுவேன். நான் அந்த இதை உடைக்கிறேன்ப்பா அப்படின்னு. இதெல்லாம் ஈஸி நம்மளுக்கு. தப்பு, அவ்வளோதான். புல்லட் ப்ரூஃப் மண்டேலே வந்து அடிக்கும் பாருங்க. மண்டேலே வந்து அடிக்க போகுது. ஐயோ, கீழே விழுந்தேனே. ஐயோ, பவுன்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து புல்லட் ப்ரூஃப் கிளாஸ். இப்போ இதை நம்ம இதை உடச்சி எப்படி நம்ம தாண்டி போகிறது? இது அதுக்குள்ளேயும் இந்த இவங்க வந்துட்டாங்க ரீஃபோர். அந்த அவங்க வந்தால் தான் நம்மளால் பிரேக் பண்ண முடியும். நீ ஏன் எங்களோட ரெட் ஃப்ளாக் கேங்லேருந்து என்னத்தை எடுத்து வந்துட்ட அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. மெயினே வந்து நம்மளோட ஆட்களை துரத்திக்கிட்டு வந்துருந்தாங்க. இதை நாங்கள் வந்து எங்கள் மாஸ்டர்கிட்ட கொடுக்க போகிறோம். இது வந்து ஒரு முக்கியமான பொருள்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு முக்கியமான பொருள். நாங்கள் வந்து எங்கள் மாஸ்டர்கிட்ட கொடுக்க போகிறோம். அதை நாங்கள் விட மாட்டோமே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பதிலுக்கு.
இப்போ ஒரு பிளான் பண்ணுவாங்க நம்ம ஆளு, ரெடியா அப்படின்னு. ரெடியா நம்ம தலைவன் புல்லட்டு இப்போ பாருங்க ஒரு பிளான் பண்ணுவேன். புல்லட்டு அதில் வந்து சில்வரு எல்லாம் இருக்கான். ஃப்ளாஷ் பாம்பு, ஃப்ளாஷ் ஹை ஹியூமன் மிலிட்ரியாமே அஸ். இப்போ தான்டா நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டாக எல்லா கண்ணையும் பொத்திக்கிங்க. சீஸ் பாம்பை போட்டேன். என் கண்ணு தெரில. உங்கள் எல்லாரையும் கொல்ல போகிறேன்டா. அதுக்கு நடக்காதுப்பா. நீங்கள் எனிமியே இல்லையே, எப்படி நீங்கள் கொல்லுவீங்க? நாங்கள் உங்கள் எனிமியிலே நீங்கள் எப்படி கொல்லுவீங்க? அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து ரெட் ஃப்ளாகை கண்டுபிடிச்சாச்சு. ஏர்ஃபோர்ஸ் இப்போ வந்து அந்த கேங்கை வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் பிடிச்சிட்டு போகுது. அவங்க தப்பு பண்ணாங்கன்னு இவங்க தப்பிக்க போகிறாங்க. க்ரை பேபி. உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். என்ன நடந்துச்சு கண்டுபிடிச்சில? ரெட் ஃப்ளாக் டீமை வந்து கண்டுபிடிச்சா அந்த டிவியில் வந்து நியூஸ் போடுறாங்க. அவ்வளோதான், சுட போகிறாங்க. இப்போ ஒரு புல்லட் தான் வெடிச்சிச்சு. குதிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க. இந்த இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த ஹாலோ வேர்ல்டு, இந்த புதுசாக வந்திருக்காது. இந்த ஹாலோ வேர்ல்டுக்குள்ளே வந்த புதுசாக அந்த இது. இப்போ இதுக்குள்ளே இவங்க நுழைஞ்சிட்டாங்க. வேற லெவல். இப்போ வந்து இது ட்விட்டர் மாதிரி இப்போ எப்படி மூவ் பண்ணுறது, எப்படி அடிக்கிறது, அந்த இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சென்டர் எப்பவும் அடிக்கிறது தான். ப்ரெஸ் த லான்ச் அட்டாக், ப்ரெஸ் டு டாஜ் த அண்டு டேஷ். நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் அதை டேஷ் பண்ணலாமா? பேசிக் இது வந்து அந்த இது ஃபுல்லாகும்போது, அந்த பாதி இது ஃபுல்லாகும்போது இது வரும். அப்போ அந்த கோட்டுக்கு வந்துச்சா? அப்போ கோட்டுக்கு வரும்போது நம்ம இது பண்ணலாம். போடு போடு, சாவுங்களா. அது ஃபுல்லாச்சுன்னா 2 தடவை நம்ம பண்ணலாம் வை போட்டு. இப்போ அடுத்தது லோடிங் ஆகுது நம்மளுக்கு. ஆக்சுவலி இந்த கேம் இப்போ உள்ளக்க போய் விளையாடும் போது நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ஒரு பசில் மாதிரி முடிக்கிற வரும். நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது பாருங்கள், அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். அது ஏன் இந்த கேமிலோட ஒரே ஒரு பிரச்சனை அதுதான் காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணிடுவோம் கைஸ், நம்மளால் படிக்க முடியாது. நீங்கள் ஏதாச்சும் படிப்பீங்க, நம்மளால் படிக்க முடியலை. என்னமோ சொல்கிறாவ, என்னமோ ப்ராஜெக்ட் இருக்கான், அது இருக்கான், நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். அதுதான் பெட்ரு. இப்போ வந்து நம்ம தலைவன் வந்துட்டான். சூப்பர், டுபு டுபு. இதில் வந்து காம்போ அட்டாக் இருக்குது, சூப்பராக இருக்கும். எனக்கு இதுதான் இந்த இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது, காம்போ அட்டாக். டக் 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 டக்குன்னு நம்ம காம்போ மாற்றிக்கலாம். இப்போ ஓடு 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 ஓடு.
இப்போ இவன் இருக்கிறது வந்து அந்த ஹாலோ வேர்ல்டுக்குள்ளே. அது வந்து அண்ணன் தங்கச்சி ஐ திங்க் ஸோ. ஆனால் அவள் அண்ணன் தான் சொன்னாவ. எனக்கு தெரிஞ்ச அவள் ரெண்டும் அண்ணன் தங்கச்சியாக தான் இருப்பான். நம்ம வந்து அண்ணனை எடுத்துட்டோம். செமையான அட்டாக் இவன். காம்போ அட்டாக் இவனுக்கு செமையாக இருக்குது. அவளோட இவனுக்கு கொஞ்சம் செமையாக இருக்குது. இது வந்து இந்த பவர், அது பேர் என்னமோல ஃபுல் லெவல் பவர். வரும் அந்த ஃபுல் லெவல் பவர் காமிக்கிறவங்க வேற லெவல். டப் 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 டப்னு சொல்ல முடியாது. காம்போ அட்டாக் நல்லா இருக்கு. இவளுக்கு செமையாக இருக்குது காம்போ அட்டாக். இப்போ ஒரு பெரிய மிருகம் வரும் பாருங்க. இதெல்லாம் வந்து சிறைப்பறிக்கிறதே அந்த பிரிட்ஜ் பண்ணி உள்ளக்க வராங்க. நீங்கள் பிரிட்ஜ் பண்ணி உள்ளக்க வராதீன்னு சொல்லியிருக்காங்க. காம்போ போடு, சாவுங்கள வேற லெவல். 3000 பாயிண்ட்ஸ் வந்துருச்சுன்னா இந்த இதுதான் வந்து அல்டிமேட் பவர். இவளோட அல்டிமேட் பவர் மின்னலாக போகுது பார்த்தீங்களா இல்லையா? இவனோட அல்டிமேட் பவர் பார்க்கல. வைப் அவுட். அடுத்தது லோடிங் ஆகுது. லோடிங் ஆகட்டும். மணி என்ன தெரியாமல் மணி என்னன்னு பார்த்துட்டு லோடிங் ஆகுது. லோடிங் ஆகிட்டே இருக்கு. ஓகே காஸ், ஓகே இதுங்க வரும். லோடிங் ஆகிறதுல ஏதாச்சும் சொல்லலான்னு பார்க்குறேன். அதுக்குள்ளேயும் லோடிங் வந்துருச்சு. நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறான். சாரி மன்னிச்சிடு, இது வந்து ரெகுலராக நான் மிஸ் பண்ணுறேன். அட்மிட் கிளிக் யூ ஃபர்கட் டு ரீலோட். ஐயோ ரீலோட் பண்ண மறந்துட்டானா? அட பாவி, இந்த மாதிரி சேத்துல ரீலோட் பண்ண மறப்ப டைம் அவுட்டு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஜம்ப் பண்ணி அடிக்கிறா. சாரி ஃபோர் சத்தியமத்தில். புது மிருகம் அது. எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து இமோட் ஆகிட்டான். இமோட்டா ஐயோ என்னன்னு தெரியலையே எனக்கு. இமோட்டுன்னு நினைக்கிறேன். அவள் பேர் ஆபியோ, பேர் நல்லா இருக்கு. இப்போ அடுத்து வந்து இவனை நம்ம கொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணிடுவோம் இதையும். வந்துட்டேன், அப்கிரேட் ஆகிட்டேன். இந்த மாஸ்டர் வந்து அப்கிரேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். எவ்வளோ பெருசாக இருக்குது. அவன் சைஸுக்கு இருக்கு. டாஜ் பண்ணுறது நம்ம. அதுக்கும் நம்ம டைம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். குறிப்பிட்ட இது தான் இருக்கும். இதில் இந்த கீழ் பட்டன்லேயும் வச்சா நம்ம டாஜ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். சூப்பர். உங்களோட பவர் அல்டிமேட் பவர். என்ன எவ்வளோ அடித்தானு தாங்குறான் பையன். இந்த இந்த இதில் விளையாடுற இன்ட்ரெஸ்ட்டு சத்தியமாக பேச முடியல. அடிச்சிட்டான். அடுத்து அவளை கால் பண்ணுறான். டக்குன்னு காம்போ அட்டாக் வரலன்னு திருப்பி அடிக்கிறான். அந்த இது டார்ஜ் பண்ணுறதுல கொஞ்சம் இதாக இருக்கும். பார்ப்போம். போ கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சூப்பர், செம டார்ஜ். இப்போ நல்லா டார்ஜ் பண்ணுறான். போச்சு வெடிக்க போகுது. தள்ளி குத்திட்டானே. பாருங்க, ஒரே அடியில் முடிக்கிறான். சூப்பர். வைப் அவுட். என்னது திருப்பி? அவன் இன்னும் அப்கிரேட் ஆகிறான். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம செத்துருவோம். வா நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம புல்லட்டு புகையை போட்டாங்க. வேறு லெவலு. நாங்கள் கிளம்புறோம் மான்ஸ்டர். கிளம்புறாங்க. தேடி பார்க்குது. என்ன ஆளக்கான இங்கே தானே இருந்தாங்க போய்க்கு முன்னாடி அப்படின்னு. பாய் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு போயிட்டோம்பா. மான்ஸ்டரு பாய்.
ஓ இது என்னது பெட்டி மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியலையே. லோடிங் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நான் வந்து இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். இன்னும் வந்து நிறைய இருக்குது, அடுத்தடுத்து போடலான் இருக்கேன். ஜெல்லர் ஸ்டோன் ரீச் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போடலான் இருக்கேன், பார்ப்போம். ஓகே, இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். லவ் யூ ஆல், டேக் கேர். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பை பாய்.